நீங்க திருமணம் பண்ண போறீங்களா? இல்ல ஜஸ்ட் மேரிட்டா? இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. அதாவது திருமணம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு புதிய குடும்பம், உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் வர்றதுக்கு வந்து இதுதாங்க ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா மேரேஜ்ங்கிறது வந்து ஒரு சீரியஸான பிசினஸ். இதை நீங்க ரொம்ப கவனமா கையாளணுங்க. சரி, கல்யாண வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நான் ஒரு 5 டிப்ஸ் சொல்றேன். இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு உதவுங்க. முதல் டிப்ஸ், திருமண வாழ்க்கையில வந்து சண்டை போடாத நபர்களே கிடையாதுங்க. கண்டிப்பா வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். இதுல வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, ஆர்கியூமெண்ட் பண்றாங்கன்னா இருவர்ல ஒருத்தராவது வந்து விட்டு கொடுத்து போக வேண்டும். அது ரொம்ப முக்கியங்க. மேக் ஷூர் யூ ஸ்டே சைலண்ட். அவங்க உங்களை ஆர்கியூ பண்றாங்கன்னா நீங்க அமைதியா இருங்க. சரிங்களா? நீங்க வந்து எதுவும் ரியாக்ட் பண்ணி வார்த்தைகளை வந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? அந்த ஈகோங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க முற்றிலும் தவிர்க்க வேண்டியது அவசியம் இந்த திருமண வாழ்க்கையில். ஏன்னா நிறைய திருமண வாழ்க்கை வந்து முறிவு அடையறதுக்கு காரணமே வந்து இந்த ஆரம்ப புள்ளிங்கிற ஆர்கியூமெண்ட். உங்க இருவரில் ஒருத்தராவது வந்து விட்டு கொடுத்து போக வேண்டும். ரெண்டாவது விஷயம், காம்ப்ரமைஸ் பண்றது. அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் வந்து அந்த முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு பிரச்சனை வந்துருச்சா ஒரு நாள்ல காம்ப்ரமைஸ் பண்ணிருங்க. சரிங்களா? ஒரு நாளுக்கு மேல ஒரு வாரம், 2 வாரம், 1 மாசம் பேசாம இருக்கிறது வந்து தவறுங்க. அது வந்து எங்க போய் முடியும்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 1, 2 டேஸ் 2 டேஸ் போதுங்க. அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிருங்க. யாராவது 2 பேர்ல ஒருத்தவங்களாவது வந்து இறங்கி வந்து காலில் விழுந்தாது மன்னிப்பு கேட்டு நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிருங்க. இது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வந்து இது ரொம்ப முக்கியங்க. மூணாவது விஷயம், அப்ரிஷியேட் பண்றது. அதாவது வந்து உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் செஞ்சால் வந்து அப்ரிஷியேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட மனைவி வந்து அன்றைக்கி சமைச்சிருக்காங்கன்னா அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க. நல்லா இருக்கு, உங்கள் சாப்பாடு நல்லா இருக்கு. இல்லை வேலை இடத்துல வந்து ஏதோ ஒரு ப்ரொமோஷனோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது அது வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த அப்ரிஷியேட் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து மற்றவங்க பாராட்ட மாட்டாங்களா, மற்றவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா, மற்றவங்க நமக்கு ரிவார்ட் கொடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடு தான் நம்ம இருப்போம். நம்ம உழைக்கிறது எல்லாமே வந்து அந்த அப்ரிஷியேட்னு ஒரு விஷயத்துக்காக தாங்க. ஸோ உங்களுடைய கணவனோ இல்லை உங்களோட மனைவியோ வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குங்க. நாலாவது விஷயங்க, ஸ்பெண்டிங் டைம் வித் யோர் பார்ட்னர். ரொம்ப முக்கியம். ஒரு வாரத்தில் 5 நாள் வேலை செய்கிறவராக இருக்கலாம். அந்த 2 நாள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னர் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்குங்க. சரிங்களா? அந்த நேரம் பார்த்து உங்களோட கூட்டாளி போய் பார்க்க போனோம், அவங்கள போய் பார்க்க போனோம், சொந்தக்காரங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் போகாதுங்க. உங்களுடைய பார்ட்னர் தான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பேரோட வாழ்க்கை முறிவு காரணமே வந்து இந்த சரியான நேரத்தை வந்து தன் பார்ட்னர்ஸ் கூட வந்து ஒதுக்காததுனால தான். தெரியுங்களா? அஞ்சாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், பி ட்ரூ வித் யோர் பார்ட்னர். உண்மையா இருக்கிறது. இந்த ஒரு காரணம் தான் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து இந்த திருமண முறிவுக்கு காரணமாகுது. அதாவது யூ மஸ்ட் பி ட்ரூ வித் யோர் பார்ட்னர். ஓகேவா? அஃபேர் பண்ணாதீங்க, அஃபேர்ல இருக்காதீங்க. அப்புறம் வந்து மற்றவங்களோட பேச்சு கேட்டுட்டு வந்து வீட்டில் வந்து சண்டை போடாதுங்க. நீங்க எப்பயுமே வந்து இந்த ட்ரஸ்ட்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்க உங்க பார்ட்னர் கூட. ஸோ நீங்க அந்த ட்ரஸ்ட் ட்ரூவாக இருந்தால் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த பதிவு வந்து இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ இது லெஸ் தென் 1 இயர் இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.